வழக்கம் போல 5 இடங்களில் பேருந்துகளை இயக்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதேபோல் முன்பதிவு மையங்கள் கோயம்பேடில் ஏற்கனவே 10 முன்பதிவு மையங்களும், தாம்பரம் மெப்ஸில் 2 முன்பதிவு மையங்களும், பூந்தமல்லியில் 1 ஆக மொத்தம் 13 முன்பதிவு மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது இன்று வரை 27,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் காரணமாக செயல்படாத காரணத்தால் சென்ற ஆண்டை விட குறைவான எண்ணிக்கையில் செய்திருக்கிறோம். குறிப்பாக 2019 18,547 பேருந்துகள் இயக்கப்பட்டது. இந்த ஆண்டு 14,757 பேருந்துகளுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பண்டிகைக்கு பின்பு 18,866 பேருந்துகள் 2019 இயக்கப்பட்டது. 2020 16,026 பேருந்துகளுக்கு நாங்கள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதேபோல் சென்ற ஆண்டு பயணம் செய்தவர்கள் கிட்டத்தட்ட 6,71,000 பேர். இந்த ஆண்டு சுமார் ஒரு 5 லட்சம் பயணிகள் பயணம் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை எங்களுடைய போக்குவரத்து கழகம், எங்களுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய செயலாளர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து எங்களுடைய துறை சம்பந்தப்பட்ட மேலாண்மை இயக்குநர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் அதற்குண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இல்லை, அதனால தான் மொத்தத்திலேயே பேசஞ்சர்ஸே குறைவாக தான் இருப்பாங்க. 60% சொல்லியிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி பஸ் எங்ககிட்ட கையில் இருக்குது. கவர்மெண்ட் முதலமைச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி 60% பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்றைய நிதிநிலையில் 10% தான் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் போக்குவரத்து கழகத்துக்கு மட்டுமல்ல, எல்லா பொதுத்துறை நிறுவனத்துக்கும் பக்கத்து அண்டை மாநிலங்களில் சம்பளமே 50% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேருந்துகள் இயங்காத காலங்களிலும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையால் முழு சம்பளங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் பொதுத்துறை நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, இபி இருக்குது, மற்ற அது மாதிரி நுகர்வோர் பண்டக சாலை நிறைய இருக்குது. எல்லாத்துக்குமே 10% தான் அறிவிச்சிருக்காங்க. 11, 12, 13 3 நாள் இங்கிருந்து போகிறது. பண்டிகைக்கு முன்பு, பண்டிகைக்கு பின்பு 15 to 18, 15, 16, 17, 18 அது 4 நாள் வருது. அது 4 நாள். இல்லை, ஆமணி பேருந்துகள் அதிக கட்டணம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்துட்டோம். உங்களுக்கு தெரியும், முதலெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. வருஷம் நாங்கள் எங்களுடைய போக்குவரத்துறை கமிஷனர் மற்றும் ஆர்டிஓ அவங்களாம் எடுத்த நடவடிக்கையில் அதை குறைச்சிருக்கிறோம். அந்த அதிக கட்டணம் வசூல் பண்ணுற வண்டிகளெல்லாம் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒன்றும் அந்த பிரச்சனைகள் இப்போலாம் சால்வ் ஆயிடுச்சு. இல்லையே, ஐடி கம்பெனிஸ் இல்லை, ஸ்கூல்ஸில் இல்லை, நிறைய பேர் சொந்த ஊர்களுக்கு போயிருக்காங்க. நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இது தேவை இருந்தால் அதே அளவு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வண்டி கையில் இருக்குது.